ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அட்ரினோ அண்ட் சென்சார்ஸ். ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு சீரிஸ் வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம். அட்ரினோனா என்ன, அதில் என்னென்ன சென்சார்ஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், தென் அட்ரினோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, தென் ஹவு டு ரைட் தி அட்ரினோ ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி கூட கொஞ்சம் எம்பெடட் அட்ரினோவில் எப்படி கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த வீடியோஸ் பார்க்குறதுனால மட்டும் உங்களுக்கு தரவாக ஃபுல் நாலேஜ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது மட்டும் பத்தாது, நிறைய இன்டர்நெட்லேயோ இல்லை லைப்ரரி அந்த மாதிரி இடங்களில் போய் புக்கை ரெஃபர் பண்ணியோ அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நிறைய ப்ரோக்ராமிங்லாம் பண்ண முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு டைமும் பார்க்குறது தான். தாட் ஃபார் தி டே, டோன்ட் வெயிட், தி டைம் வில் நெவர் பி ஜஸ்ட் ரைட். நெப்போலியன் சொன்னது. ஆக்சுவலாக சிம்பிள். எதுக்குமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டான விஷயத்தையோ இல்லை கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டையோ எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம அதுக்காக எல்லா விஷயத்தையுமே வேகமாக எடுக்கணும், டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. பொறுமையாக எடுக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையாகவும், வேகமாக எடுக்க வேண்டிய நேரத்தில் வேகமாகவும் எடுக்க வேண்டும். ரொம்ப காலம் தாழ்த்தி நம்ம பண்ணுற எந்த விஷயமுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வராது அப்படிங்கிறது தான் இந்த லைனோட ஒரு ஷார்ட் மீனிங். ஏன்னா நெப்போலியனோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் சொன்ன வேர்டு இது, டோன்ட் வெயிட், தி டைம் வில் நெவர் பி ஜஸ்ட் ரைட் அப்படிங்கிறது. வாங்க அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அட்ரினோனா என்ன, அதோட பின் அவுட் என்ன, அதில் டிஜிட்டல் பின்னா என்ன, அனலாக் பின்னா என்ன, இந்த அட்ரினோவோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹவு டு ரைட் தி சிம்பிள் எல்இடி ப்ரோக்ராம், ஒரு சின்ன எல்இடி அட்ரினோவில் எப்படி கனெக்ட் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் ஹவு டு ரைட் தி இஃப் ப்ரோக்ராம், அதுலேயே சிம்பிள் இஃப் எல்ஸ் வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் பார்த்துருப்பேன், சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பெடட் சியில் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ட்ரூத் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே குழம்ப வேண்டாம். ஃபால்ஸ் அப்படின்னாலே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 0, ட்ரூத் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது என்ன, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தென் காம்பினேஷன்ஸ், அதாவது அண்ட் ஆர் நாட் ஆப்ரேஷன்ஸ், அதில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். தென் ஃபார் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம், லூப்பில் உள்ள ஃபார் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். தென் ஒரு நியூ சர்க்கியூட் ஒன்று சிம்பிளாக க்ரியேட் பண்ணி அது கூட ஒரு 4-5 எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை எப்படி க்ளோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரோடியூசிங் தி அரேஸ். ஆக்சுவலாக எப்படி அட்ரினோ ப்ரோக்ராமிங்கில் அரையை வச்சு எப்படி நம்ம கோடிங் எழுத முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட சிம்பிள் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் சேம் டேட்டா எலமெண்ட் ஷேர் ஆர் டிவைட் ஒன் வேரியபிள் தட் இஸ் கால்ட் அரேன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு நிறைய வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் அந்த ப்ரோக்ராமிங்கோட ஸ்டெப்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸில் சொன்ன மாதிரி தான், ஸ்டெப்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சைஸும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து எப்படி அந்த அரேஸை வச்சு கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஃபர்தராக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். வாங்க முதல்ல இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கலாம், வாட் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறது. திஸ் இஸ் வாட் இஸ் ட்ரூத். இன் ஃபால்ஸ் இஸ் டிவைன்ட் அஸ் 0. ஃபால்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா 0ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ட்ரூ அப்படின்னா 1 அப்படிங்கிறது தான் ட்ரூத்துன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் தி ப்ரோக்ராம் தே ரைட் ஃபார், ஒரு எல்இடியை க்ளோ பண்ண வைக்கிறாங்க, அதாவது எரிய வைக்கிறாங்க, தென் ஆஃப் பண்ணுறாங்க. இன் பிட்வீன் தி ஆன் அண்ட் ஆஃப் வி ஹேவ் செட் தி டிலே ஃபார் 100 செகண்ட் டிலே செட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா, வி ஆர் யூஸிங் ஃபார் while 1. In programming languages we have set the value for programming languages for embeddedல programming languages எழுதும்போது while 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it should be a continuous process, that work should be run continuously. அந்த ஒர்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்இடியை ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், இன் பிட்வீன் தி டைம் டிலே ஆஃப்
100. ஸோ இது மேலே while 1 அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ப்ரோக்ராம் கண்டினியூவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரீசெட் பண்ணுற வரைக்கும் தட் ப்ரோக்ராம் ஷுட் பி ரன் கண்டினியூஸ்லி. அதுதான் கீழே கொடுத்துருக்கோம். திஸ் வில் கண்டினியூ ஃபார் அவர் அட்லீஸ்ட் அன்டில் யூ ரிமூவ் தி பவர் சப்ளை ஆர் ப்ரெஸ் ரீசெட் பட்டன் பண்ணுற வரைக்கும் தட் ப்ரோக்ராம் ஷுட் பி கண்டினியூஸ்லி ரன்னிங். ஓகே, ஸோ while 1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ராசஸ் கொடுக்குறோமோ அந்த ஒர்க் கண்டினியூவாக நடக்கும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் தி வாட் இஸ் ட்ரூத். ஸோ ட்ரூத் நம்ம ஒன்றுன்னு செட் பண்ணுறோங்களா, ஸோ இதில் 1 அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கண்டினியூவாக ரன் ஆகும். ஓகே, இதுதான் வாட் இஸ் ட்ரூத்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அது ஆல்ரெடி நான் அந்த ப்ரோக்ராமிங் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் ரைட் இஸ் யூனோ இன் நார்மல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வி ஆர் யூசிங் ஃபார் பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டுக்கு பதில் இதில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா டிஜிட்டல் ரைட்னு யூஸ் பண்ணுறோம். தென் கேபின் எல்இடி, யூனோ பிஃபோர் தட் வி ஹேவ் டிக்ளேர் தி பின் நம்பர். கேபின் எல்இடி ஆர் 13 ஆர் 14 வி ஹேவ் செட் சம் டிஜிட்டல் பின். ஸோ அந்த கேபின் எல்இடிங்கிறது ப்ரோக்ராம் மேலே கொஞ்சம் உண்டு, சரிங்களா. அது என்ன அப்படின்னா மேலே வாய்டு மெயின் இருக்கும். பிஃபோர் தி வாய்டு மெயின் வி ஹேவ் டிக்ளேர் தி குளோபல் வேரியபிள் ஃபார் கேபின் எல்இடி சம் நம்பர்ஸ் 13 14. தென் இட் ஷுட் பி யூசிங் தட் ப்ரோக்ராம் ஃபார் கேபின் எல்இடி. ஓகே, இங்கே கேபின் எல்இடிங்கிறது மேலே என்ன பின் நம்பர் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹை லோ ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் மாறி மாறி இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடக்கும். தென் okay, yeah, this is for combinations. Combination is nothing but in programming language we are using for the logical operator. Logical operator அப்படிங்கிறது என்ன அப்படின்னா and or not. இந்த மாதிரி உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் நம்ம எம்பெடட் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண முடியும். நம்ம இஃப்லையோ இல்லை மோஸ்ட் ப்ராபப்லி வி ஆர் யூஸிங் ஃபார் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த அதிலே பாருங்கள் A10 B5 அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா and, செகண்ட் இருக்கிறது என்னென்னா ஆர், அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர். ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஆர் நாட் அப்படின்னு. ஓகே, வாங்க வேணால் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹவு டு செட் தி நாட். ஓகே, அண்ட் ஆர் நாட் இருக்குது மூணுமே. இதில் நம்ம அந்த நாட்டோட ஃபங்க்ஷன் என்னங்கிறதுக்கு வேணால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். யா, திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் நாட். Before the void loop we declare the LED state is low. அந்த லூப்புக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம்னா எல்இடி ஸ்டேட் வந்து 0ன்னு கொடுத்துட்றோம். தென் லூப்பில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எல்இடி ஸ்டேட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் எல்இடி ஸ்டேட். அதாவது எல்இடி ஸ்டேட் வந்து நாட் ஈக்குவல் டு எல்இடி ஸ்டேட்டாக இருந்தால், நாட் ஈக்குவல் அப்படின்னா மேலே லோன்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே நாட் ஈக்குவல் அதாவது என்ன அப்படின்னா லோவாக இல்லாமல் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் ரைட் கேபின் எல்இடி ஸ்டேட் என்ன பண்ண அப்படின்னா எல்இடி அப்படியே பிரிண்ட் பண்ணு. ஆக்சுவலாக மேலே லோன்னு கொடுத்து கீழே நாட் ஈக்குவல் டு லோவான்னு கேட்குறோம். மீன்ஸ் அந்த எல்இடி ஆனில் இருந்துச்சுன்னா கீழே வந்து எல்இடி ஆன் பண்ணு டிலே ஃபார் 1000 நானோ செகண்ட்ஸ். ஓகே, ஸோ கீழே வந்து என்ன அப்படின்னா 1000 செகண்ட்ஸ் கொடுத்துட்றோம், நானோ செகண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்னென்னா மேலே லோன்னு கொடுக்குறோம், கீழே அந்த எல்இடி க்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணி எல்இடி ஹைன்னு காமி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் தி சிம்பிள் ப்ரோக்ராம் வி யூஸிங் ஃபார் தி நாட் ஆப்ரேட்டர். ஓகே, உங்களுக்கு ஓரளவு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் வி கோ டு தி லூப். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் we using for loop is three types, three different types. One is for while and do while. In most of the embedded program we using for and while. Okay, do while in rare places only we using for do while, but while and for we using for most of the places. So okay, most of the places on the for while use பண்ணுவோம். Yeah, this is the one of the simple program to explain the LED blinking program using for fast statement. That program we connect to the LED in default LED for pin number 13. ஏன் அதை டிஃபால்ட் பின்னு சொல்கிறோம் அப்படின்னா Arduino பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு டிஃபால்ட் எல்இடி ஒன்று இருக்கும், அது க்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். தட் எல்இடி கனெக்டட் டு தி பின் நம்பர் 13. ஸோ அந்த எல்இடி எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பின் நம்பர் 13 கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது அந்த பின்னை தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், in Arduino program we are using for two separate blocks. One is void loop and another one is void setup. ஸோ எப்போவுமே void setup ஃபர்ஸ்ட் இருக்கும், void loop ரெண்டாவது இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கேபின் எல்இடி 13 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பின் வந்து இன்புட் அவுட்புட்டான வாய்டு செட்டப்பில் கொடுப்போம். பின் மோட கேபின் எல்இடி இஸ் அவுட்புட். மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸ் வி யூஸிங் ஃபார் தட் பின் இஸ் அவுட்புட். ஸோ அவுட்புட் தான் நம்ம எடுப்போம். ஸோ அது அவுட்புட்னு கொடுத்துருக்கேன். தென் வாய்டு லூப். இந்த லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் ஃபார்
ஒரு லைன் யூஸ் பண்ணுறேன். தட் ப்ரோக்ராம் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் 4 டைம். இந்த ப்ரோக்ராம் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி அப்படின்னா வி ஸ்டார்டட் ஃபார் 0, ஸோ எண்டிங் இஸ் 3 பிகாஸ் வி ஸ்டார்ட் ஃபார் 0. ஃபார் என்றைக்குமே மேக்ஸிமம் நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த எண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடும். மீன்ஸ் in I equal to 10 நான் கொடுக்குறேன், I equal to 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எப்போ அப்படின்னா 9லேயே முடிஞ்சிடும். 0 1 2 3 4 5 up to 10 up to 9. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன், 4ல் முடிக்கிறேன். தென் I++, the LED should be high, அந்த LED எரியும். தென் பார்த்தீங்க அப்படின்னா 200 டைம் டிலே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் LED ஆஃப் ஆகும். ஆஃப்டர் தட் அகெயின் ஒரு 200 டைம் டிலே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும். இந்த ப்ரோக்ராம் எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படின்னா in 4 டைம்ஸ் அந்த LED வந்து ரிட்டன் அணைஞ்சு ஆஃப் ஆகி லாஸ்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செகண்ட் 1000ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்டு. ஆக்சுவலாக ஒரு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் டிலே எடுத்துகிட்டு திருப்பி வெளியே வந்துடும். ஓகே, திஸ் இஸ் தி சிம்பிள் ப்ரோக்ராம் தே எக்ஸ்பிளைன் ஃபார் தி ஃபார். அண்ட் இந்த ஃபாரில் இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் நான் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேயே நான் ஒரு 4 எல்இடி கனெக்ட் பண்ணி I++ன்னு கொடுக்குறேன். முதல் எல்இடி எரியும், ரெண்டாவது எல்இடி எரியும், மூணாவது எல்இடி எரியும், நாலாவது எல்இடி எரியும். தென் இன்னொரு லூப் கொடுக்குறேன். என்னென்னா 4லேருந்து எல்இடி ஆஃப் ஆகிட்டே வரணும். 4ல் ஆஃப் ஆகும், 3ல் ஆஃப் ஆகும், 2ல் ஆஃப் ஆகும், 1ல் ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ இந்த எல்இடி ஆன் ஆஃப்ங்கிறது தான் என்ன என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன எல்இடி வச்சு எல்லா ப்ரோக்ராம் பண்ணுறீங்களே அப்படின்னு. பிகாஸ் in எல்இடி ஆன் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்இடியை வச்சு நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு லெட்டர் நீங்கள் ஒரு நிறைய ஒரு 10 or 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண வீட்டிலலாம் நல்வரவு அப்படின்னே வந்து உங்களுக்கு லைட்லேயே எழுதி செட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பழைய மாடல். பட் இன்றைக்கி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 எல்இடி இருக்கும், அதிலே பார்த்தீங்கன்னா லெட்டர் ஓடிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாப்போட நேமாக இருக்கட்டும், இல்லை டைமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரியும், இல்லை ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த எல்இடி பேட்டர்னை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்னென்னா லெட்டர்ஸ் பிளிங்க் ஆகிறது, ஷோ ஆகிறது, தென் இமேஜஸ் ஷோ ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த எல்இடி தான் நடக்கும். ஸோ இட் சுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா ஃபார்வர்ட், மைனஸ்னா ரிவர்ஸ். ஸோ இது இன்னொரு விஷயமும் பண்ணலாம், X+1 +2 அந்த மாதிரி கொடுக்க முடியும். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஒன்லி வி யூசிங் ஃபார் தி X+1 X-1 X-1 தென் X+2 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹவு டு ரைட் தி சிம்பிள் Arduino ப்ரோக்ராம் யூஸிங் ஃபார் தி ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபாரை வச்சு எப்படி பண்ணுறது இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் சர்க்யூட் ஒன்று நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் டு தி 4 LED ஃபார் பின் நம்பர் 2 3 4 5. பின் நம்பர் 2 3 4 5 இஸ் தி டிஜிட்டல் பின். அந்த டிஜிட்டல் பின்னில் ஒரு LED கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீன் ஒரு ரெசிஸ்டர் வர போட்டிருக்கேன். நினைக்கிறேன் அது 230 Ohm கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் எல்இடியில் 2 கனெக்ஷன் தான், ஒன்று +5 வோல்ட் எனக்கு கிரவுண்டு. ஸோ ப்ளஸ் கொடுத்தாச்சு, கிரவுண்டு கொடுத்தாச்சு. தென் எல்இடியை வந்து பின் நம்பர் 2 3 4 5ல் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, வாய்டு செட்டப். ஸோ வாய்டு செட்டப் வந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின் மோட். ஸோ இது எல்லாத்தையும் அவுட்புட் பின்னாக செட் பண்ணணும். 4 பின்ஸ், தட் மீன்ஸ் ஃபார் 2 3 4 5. ஸோ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா LED 1 LED 2, அதாவது கேபின் LED 1 கேபின் LED 2 கேபின் LED 3 கேபின் LED 4 மூணுமே பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் வாய்டு லூப், இதில் வாய்டு லூப் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லூப்பில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு LED ஃபுல்லாக ஹை, ஃபஸ்ட் LED க்ளோ ஆகும், தென் 100 டைம் டிலே, ரெண்டாவது LED க்ளோ ஆகும், 100 டைம் டிலே, தென் மூணாவது LED க்ளோ ஆகும், நாலாவது LED க்ளோ ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எல்இடியாக 1, அதாவது உங்களுக்கு பின் நம்பர் 2 3 4 5 ஒவ்வொன்றா ஆன் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா, தென் அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே ஆர்டரில் எல்இடியை ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா, எப்படி உங்களுக்கு 1வது எரியும், 2வது எரியும், 3வது எரியும், 4வது எரியும், திருப்பி 1வது ஆஃப் ஆகும், 2வது ஆஃப் ஆகும், 3வது ஆஃப் ஆகும், 4வது ஆஃப் ஆகும். ஓகே, அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்லேயே வி ஆர் யூஸிங் ஃபார். தென் ஈஸியாக இந்த ஸ்டெப்ஸ் நிறைய ரெடியூஸ் ஆகும். எப்படின்னா உங்களுக்கு நான் அதை வேணால் சொல்கிறேன், நீங்கள் அசியூம் பண்ணி பாருங்கள். வாய்டு செட்டப், தென் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபார் கொடுக்குறேன். ஃபார் I equal to 0, y less than 4 I++, தென் பின் மோட் கேபின் LED, தென் அதில் வந்து என்னென்னா அறையில் டிக்ளேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பின் நம்பர் அதில் என்ன கேபின் எல்இடின்னு கொடுத்துட்றேன். ஸோ மேலேயும் டிக்ளேர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா கேபின் LED அறையில் டிக்ளேர் பண்ணிடுறேன் 1 2 3 4 அப்படின்னு. ஸோ என்னென்னா கேபின் LED 0ங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 0 LED எடுத்துக்கும் அவுட்புட்.
1 அவுட்புட் 1 எடுத்துக்கும் சாரி 2 எடுத்துக்கும் 2 3 4 5 எல்லாமே அவுட்புட் பின்ன செட் ஆகும். தென் வைடு லூப். அதே மாதிரி உங்களுக்கு கேபின் எல்இடி ஹை பண்ண சொல்கிறேன், டிலே பண்ணுறேன். தென் அதே மாதிரி கேபின் எல்இடியை லோ பண்ண சொல்கிறேன். ஸோ இதை நம்ம லூப்பில் எழுதும்போது இன் மோஸ்ட் ப்ராபபிளி மேலே ஒரு 2 லைன் கம்மியாகும், கீழே ஒரு 2 லைன் கம்மியாகும். தென் இது எல்லாத்துலேயும் 2 ஓவரால் என்டையர்லி ஒரு 6 or 7 லைன்ஸ் கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்லி தட் ப்ரோக்ராம் ஸ்டெப்ஸ் அண்ட் சைஸ் ஷுட் பி ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டயக்ராம் டு எக்ஸ்பிளைன் தி சிம்பிள் சர்க்யூட். ஒரு 4 எல்இடியை அர்டினோவில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை ஜஸ்ட் எப்படி க்ளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது இது. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் இந்த ஸ்லைடில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோடியூசிங் அரே, ஹவு டு டிக்ளேர் தி அரே இன் அட்ரினோ. நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின ஸ்லைடில் என்ன சொன்னேன் அப்படின்னா ஹவு டு ரைட் தி லூப் இன் அரேன்னு சொல்லியிருப்பேன். பட் இதில் அதை எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் இன்ட்டு கேபின் எல்இடி 4 4 இதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன், டிஃபால்ட்டாக 4ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அது என்ன பின்னுங்கிறத கீழே கொடுக்குறேன் பாருங்கள், 2 3 4 5. தென் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கேபின் எல்இடி, வாட் இஸ் த 4 பின், 2 3 4 5. ஓகே, தென் வாய்டு செட்டப் நான் சொன்ன மாதிரியே தான், ஃபார் i = 0, i less than கேபின் LEDs. ஆக்சுவலாக கேபின் எல்இடியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, i ++, தென் ஓப்பன் ப்ராக்கெட், தென் பின் மோட் கேபின் எல்இடி i, அதாவது உங்களுக்கு நான் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கேபின் எல்இடி இன் பிட்வீன் தி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கே நம்பர் எல்இடி. ஆக்சுவலாக அது கே நம்பர் எல்இடி உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 0 ஆட்டோமேட்டிக்காக 0 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்தோடனே இந்த ஐ வேல்யூ என்ன எடுத்துக்கோன்னா 2ன்னு எடுத்துக்கும். 2 3 4 5 இந்த 4 பின்னு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அது அவுட்புட்டுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா, தென் அகைன் வாய்டு லூப் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இன்ட்டு i = 0, i less than கே நம்பர் எல்இடிஸ், தென் i ++ ஓப்பன் ப்ராக்கெட் டிஜிட்டல் ரைட் கேபின் எல்இடி i = ஹைன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா 0 வரைக்குமா உள்ள வரும், 2 க்ளோ பண்ணும், 3 க்ளோ பண்ணும், 4 க்ளோ பண்ணும், 5 க்ளோ பண்ணும், இன் பிட்வீன் தி டைம் டிலே ஆஃப் 100. தென் லூப் போட்டு வெளியே வரும். அகெயின் i = கே நம்பர் எல்இடி -1, தென் i greater than 0, 0 அதிகமாக இருந்துச்சுன்னா i -. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 2வது எல்இடி க்ளோ ஆகும், 2வது பின்னில் கனெக்ட் பண்ண எல்இடி க்ளோ ஆகும், 3வது பின்னில் கனெக்ட் பண்ண எல்இடி க்ளோ ஆகும், 4வது பின்னில் கனெக்ட் பண்ண எல்இடி க்ளோ ஆகும். ஓகேங்களா, அகைன் என்ன ஆகும்னா 4 ஆஃப் ஆகும், 3 ஆஃப் ஆகும், 2 ஆஃப் ஆகும், 1 ஆஃப் ஆகும். ஸோ உங்களுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்டில் எல்இடி க்ளோ ஆகும், ரிவர்ஸில் ஆஃப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதே ப்ரோக்ராம் உங்களுக்கு சிம்பிள் எல்இடி க்ளோ பண்ணுறேன். பட் இதில் என்ன பண்ணுறேன்னா எல்இடியை க்ளோ பண்ணுறேன் அண்ட் ஆஃப் பண்ணுறேன். எப்படின்னா ஃபார்வர்டில் க்ளோ ஆகும், ரிவர்ஸில் ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம். பட் சைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். பிகாஸ் வி ஆர் யூஸிங் ஃபார் 3 லூப்ஸ், 3 லூப் யூஸ் பண்ணுறோம். இன் ஃபர்ஸ்ட் லூப் வி ஹேவ் செட் தி input or output pins, and then second loop to play the important role for LED glow, and third loop to play the important role for LED off. ஓகேங்களா, ஸோ இந்த ஓவரால் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்இடி அப்படி க்ளோ பண்ண வைக்கிற ப்ரோக்ராம் நம்ம என்ன அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுனால தட் சைஸ் ஷுட் பி மேக்ஸிமம் உங்களுக்கு கம்மியாயிருச்சு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஓரளவு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுனால மட்டும் உங்களுக்கு இது புரியும்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க, இதை நீங்களே கொஞ்சம் மைண்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்களே ஓரளவு எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ப்ரோக்ராம் இந்த இது புரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் எதுக்கு அட்ரினோ பற்றின வீடியோஸ் நிறைய போடுறேன் அப்படின்னா அட்ரினோ இஸ் அ வெரி வாட் இஸ் தட் லாட் ஆஃப் அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. ரேட் வைஸ் வந்து காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான், 350 ருபீஸ்க்கு அட்ரினோ வாங்க முடியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு வெறும் 350 ரூபா பே பண்ணிங்கன்னா அட்ரினோ போர்டே வாங்கிடலாம். ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் தான். உங்களுக்கு சின்ன சின்ன ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா வரும், ரெசிஸ்டர் 1 ரூபா வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸில் நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். தென் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க அண்ட் அட்ரினோ இஸ் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நெட்டில் இருந்து அதோட ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம், தென் லைப்ரரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நீங்களே ப்ரோக்ராம் எழுதி லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்களே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது மேக்ஸிமம் அட்ரினோ பற்றின சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கூலிங்லேயே இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ உங்களுக்கு இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம்
டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்ரீ டைமில் எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அர்டினோ ப்ரோக்ராமிங்கோ இல்லை ஒரு ராஸ்பெரி பை ப்ரோக்ராமிங்கோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அர்டினோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, திஸ் இஸ் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் பேரலாகவே நான் இன்னொரு வீடியோ போட்டுட்ருப்பேன் ஆமை பற்றி. தட் இஸ் ஃபார் ஆம் ப்ராசஸர். பட் ஆம் கொஞ்சம் டிஃபிகல்ட், அதாவது பேசிக் இல்லாமல் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோடய சேனலில் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், தென் பேரலாகவே ஜாவா ப்ரோக்ராமிங் இதை பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூவாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்ரீ டைமில் அது எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா சேனலில் போய் பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். மறக்காமல் பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீ டைம்லலாம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பெரிய லெவலில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.